இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும், உயரம் இருமடங்காகவும் மாறினால், கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நார்மலா இங்க வந்து நம்ம ரேடியஸ் வந்து 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ரேடியஸ் வந்து மும்மடங்கா மாறிடுச்சாம். ஓகேவா? அதே மாரி உயரம் இங்க ஹெச்னா, இங்க வந்து வந்து 2 மடங்கு. அப்போ 2ஹெச்சா மாறிடுச்சாம். அப்படின்னா கன அளவு எத்தனை மடங்கு? இப்போ யூசுவலா இப்போ 6ஹெச்ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேல்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? இப்போ சேஞ்ச் ஆன வாட்டி வேல்யூம் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணது போட்டுக்கலாம். 1/3 பை போட்டுக்கலாம். ஆர் ஸ்கொயர்னால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்? 9 ஆர் ஸ்கொயர்னு ஆகிடும். ஹெச் வந்து அப்படியே தான் வரும் 2ஹெச். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா இது 1/3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 9 2 சார் 18 18 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? ஸோ நார்மல் பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. அப்போது இதே மாதிரி இது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அப்போ 1/18 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? இது பழசு மாதிரி எத்தனை மடங்கு இருக்குது? அப்போவோ 18 மடங்கு இருக்குது. அதான் அவங்க கேட்குறாங்க. அப்போது இது மாதிரி இது எத்தனை மடங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் இருக்குது. அப்போது 18 டைம்ஸ் தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?